ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, அதுவும் நம்ம கிச்சனில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம முடியை நல்லா வளர்ச்சியாக ஆகணும், நல்லா முடியை வளரணும், நல்லா அடர்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். ரொம்ப பெருசாக முடி லென்த்தாக இருக்கணும்னு. அந்த மாதிரி சில பேர் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி முடி வளர்ச்சி இருக்காது, நினைக்காதவங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஐயோ இவ்வளோ லென்த்தாக இருக்கே, எப்படி நம்ம இது கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது நம்ம குளிக்கும் போதோ சரி ரொம்ப கஷ்டம், ஜடை போடுறதுக்கோ சிக்கு ஒடிக்கிறதுக்கோன்னு. ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் வளர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்களா, கவலையே படாதீங்க. இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான். ஏன்னா அரிசியில் அவ்வளோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. நம்ம ஹேர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம், ஸ்கின்னுக்கு நம்ம க்ரீம் பண்ணியிருக்கோம், நைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி அரிசியில் எவ்வளோ நம்ம வீடியோஸு பார்த்துருக்குறோம். நானும் அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு நான் போட்டு இருக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நான் எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 4 இல்லை 5 டீஸ்பூன் அளவு கூட அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி தான் யூஸ் பண்ணோம்ல, எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்து சர்க்கரை. இது எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது 2 பொருளை வச்சு தான் நம்ம முடி வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் தேவையான அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போது இது ஒரு 2 தண்ணியில், ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் அந்த டஸ்டெல்லாம் இருக்கும், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணும். ரொம்ப நம்ம இது கழுவக்கூடாது. ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி கழுவிட்டு எடுத்தாச்சு. இப்போது திரும்பியும் 2ஆவது தடவையும் கழுவிக்கணும். ஏன்னா அந்த அழுக்கு அது ஏதோ பூச்சிங்கோ அது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில், அதனால அந்த கிஸ்டெல்லாம் அந்த டஸ்ட்டோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ 2ஆவது தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இந்த அளவுக்கு. இப்போ இந்த தண்ணியை எடுத்துடணும், 2 வாட்டி கழுவிட்டு. இப்போ 2 வாட்டி கழுவி வச்சு, இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கிளாஸோ இல்லை 2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறணும். இப்போ இதில் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்த்துக்கிறோன்னா சர்க்கரை. நீங்கள் கேட்கலாம், இது அரிசியில் என்னத்துக்கு சர்க்கரைன்னு சொல்லிட்டு. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இது அவ்வளோ நல்லது. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஒரு 5 டீஸ்பூனு 6 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கு ஈக்குவலாக தான் போடணும். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோம் அதுக்கு ஈக்குவலாக போடணும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் ஏஞ்சி நைட்டு ஊற வைக்கலாம், இல்லை நீங்கள் சாயங்காலம் குளிக்கிறீங்கோ இல்லை மத்தியானம் குளிக்கிறீங்கன்னா நீங்கள் காலையில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் நைட்டு ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஏன்னா அது நல்லா ஊறும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா ஊறி ஆன பிறகு காலையில், இப்போ நைட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரையும் அரிசியும் போட்டு ஊற வச்சிட்ட பிறகு காலையில் இல்லை நீங்கள் ஒரு 10 மணி 11 மணி குளிக்கிறீங்கன்னா கூட அது வரைக்கும் நல்லா ஊறலாம். இப்போ அது ஊறின பிறகு நான் காட்டுறேன். ஏன்னா நைட்டே போய் நான் ஊற வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காலையில் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒரு கலர் சேஞ்ச் இருக்குதுன்னு பாருங்கள், அரிசியும் அந்த சர்க்கரையும். இப்போ இது நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஊறிச்சு. இப்போ நான் இது காலையில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு கலர் மாற்றம் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே பார்த்தீங்களா, தண்ணி
நல்லா அந்த சர்க்கரையும் அந்த அரிசியும் நல்லா ஊறிட்டு இந்த அளவுக்கு கலரு மாறி இருக்குது. ஏன்னா நம்ம உடனே ஊற வச்சு உடனே குளிக்கணும் அப்போ தேவைப்படுதுன்னா ஆகாது. நீங்கள் இந்த மாதிரினாக்கா நீங்கள் காலையில் செய்கிற நேரம் நைட்டே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஒடிஞ்சு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நைட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்ம குளிக்கும் போது எடுத்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஒடியுது. இந்த அளவுக்கு தான் நம்ம இது ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு எறுங்கும். அந்த அரிசியில் இருக்கிறதும் சர்க்கரை இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து அப்படியே மேலாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி தேவையில்லை, வேறு இந்த தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் ஷாம்பு, எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ தண்ணி வேணும் மறுபடியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது உடனே போட்டுருந்தும் வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஷாம்பு, எந்த ஷாம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கின்னு நல்லா இதை கலக்கிக்கோங்க. கலக்கிக்கின பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேண்டால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின பிறகு நீங்கள் என்ன சேர்த்தாலே இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இல்லை ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா கூட இந்த கலர் மட்டும் மாறாது. இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி வேறு சர்க்கரையும் அரிசியும் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி எந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி நல்லா நீளமாக வளருதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா அடர்த்தியாக கூட வளரும், நல்லா மோட்டாவாக. அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இது தலைக்கு ஷாம்பு இதில் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் உங்கள் பாடி ஃபுல் வாஷ் ஆகிட்ட பிறகு லாஸ்ட் மூமெண்ட்டில் இதை நீங்கள் வாஷ் பண்ணலாம். அதை எண்ணெய் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் தலையை வந்துட்டு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் போடாதுங்க, நல்லா டைரெக்டாக இதை அப்படியே நீங்கள் ஷாம்புலாம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். எண்ணெய் போட்டுருக்கோம் நீங்கள் குளிச்சிக்கினீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு தான் ஷாம்பு போட்டு அப்புறமா இது நம்ம தலையில் ஷாம்பு போட்டு நம்ம இதில் தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது, ஏன்னா இந்த சர்க்கரை இந்த அரிசி ஊறிந்து இந்த ஷாம்பெல்லாம் சேர்த்து நம்ம முடிக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தும் நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும். அது நல்லா நம்ம அந்த முடி ரூட்டுங்கெல்லாம் நல்லா ஊறணும். ஏன்னா போட்டுருந்தோ கழுவிட்டோம் எனக்கு எந்த ரிசல்ட்டு கிடைக்கலன்னு சொன்னாக்கா ஆகாது. அந்த அளவுக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா எண்ணெய் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே அலசிக்கோங்க உங்கள் தலையே. எண்ணெய் இல்லாத நார்மலாக ஆஃபீஸ் போகிறவங்க எண்ணெய்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். வீட்டில் இருந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு குளிக்குவாங்க. அந்த மாதிரி எண்ணெய் இல்லாதவங்க இந்த மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு இந்த அரிசியும் சர்க்கரையை ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் உங்கள் தலையை நீங்கள் கழுவி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் நைட்டே ஊற வச்சுடுங்க. உங்களுக்கு தேவையிருந்தாக்கா ரொம்ப லென்த்து முடி இருக்குதுனாக்கா எனக்கு 4-5 டீஸ்பூன் இந்த தண்ணி எடுத்தாக்கா எனக்கு பத்தாது வாஷ் பண்ணுறதுக்குனாக்கா நீங்கள் ஒரு 10 டீஸ்பூன் கூட ஒரு சொம்பு இல்லை 2 சொம்பு தண்ணி கூட நீங்கள் ஊற்றி ஊற வைக்கலாம். அது எவ்வளோ ஊறி இதாகுதோ, ஏன்னா 1 ஹவர் 2 ஹவர்லேயே ஊற வச்சிருந்தோ நான் தலைக்கு போடணுன்னா ஆகாது. நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிசல்ட் கிடைக்குது. பாய்.